இந்த இடம் பரம்பு என்று சொல்வார்கள். திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அல்லது தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வனப்பகுதி. ஃபுல்லாகவே வனம்தான், காடு தான். ஆனால் கிராமங்கள் ஆங்காங்கே இருக்கும். இங்கே இந்த பரம்பு என்ற இடத்தில்தான் நெல் மூட்டைகளை பாதுகாப்புடன் வைப்பார்கள். அதற்காக ஒரு கொட்டாயும் வைத்துள்ளார்கள். இது அறுவடை முடிந்தவுடன் அவர்கள் கொண்டாந்து இங்கே வைப்பார்கள். இப்பொழுது தூறல் வந்து கொண்டே இருக்கிறது. இங்கே கட்டளையூர் வரைக்கும் பல தூரம் வரைக்கும் நான் சென்று வந்துள்ளேன். அங்கே மலைகள் கூட பார்க்க தெரியும். நமக்கு பல மலைப்பகுதிகள் இங்கே இருக்கிறது. நடைப்பயிற்சிக்காக இவ்வளவு தூரம் வந்தேன். இந்த வனப்பகுதியிலே முள்ளம்பன்றி இருப்பதாக சொல்வார்கள். நான் இதுவரை பார்த்ததில்லை. முள்ளம்பன்றி இருக்கும், மான் இருக்கும், மயில்கள் இருக்கும் ஆங்காங்கே. அதையெல்லாம் நான் சிலவற்றை பார்த்துள்ளேன். மயிலை பார்த்துள்ளேன், மானை பார்த்துள்ளேன். ஆனால் இந்த முள்ளம்பன்றியை இதுவரைக்கும் பார்த்ததில்லை. அது இரவில்தான் வரும் என்பார்கள், கடித்து விடும் என்று சொல்வார்கள். நான் வந்ததற்கான பதிவு தான் இது. இது என்னுடைய யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடத்திற்காக இதை நான் பதிவு செய்கிறேன். இந்த இடம்தான் பரம்பு. இது மேடான பகுதி, கீழே எல்லாம் பாறை போல் இருக்கும். இதுவும் அப்படித்தான், நல்ல மரம் இருக்கிறது. நடைப்பயிற்சிக்காக நான் இன்னும் ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் சென்று வருவேன். இப்பொழுது நான் வீட்டிற்கு சென்றால் மொத்தம் 1.5 + 1.5 3 கிலோமீட்டர் ஆகிவிடும். பல முறை வந்ததுண்டு. ஒவ்வொரு நாளும் மாலை நடைப்பயிற்சி இதே பாதை தான். வானத்தை பார்த்தால் மேகங்கள் இருக்கிறது ஆங்காங்கே, நன்றாகவே இருக்குது. லேசாக சொட்டு சொட்டாக மழை பொழிகிறது. எனவே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் வனம் பாருங்கள். இதில் நிறைய மான்கள் இருக்கும், நான் பார்த்திருக்கிறேன். எனவே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கலாம். இது போன்ற காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் பகிரலாம் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இன்று வெள்ளிக்கிழமை. எந்த இடத்தில் இருக்கிறேன் என்றால் தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அஞ்சான் கட்டளை என்ற இடத்தில்தான் இருக்கிறேன். ஆலங்குளம் அருகாமையில்தான், சுமார் ஒரு 7 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு கிராம பகுதி. இங்கே தான் இருக்கிறேன். இங்கே தான் எனது மகள் திருமணம் ஆன பிறகு கொஞ்ச நாள் இங்கே தான் இருந்தார்கள். தற்பொழுது எல்லாம் வெவ்வேறு இடத்திற்கு போய்விட்டார்கள். இன்று ஒரு வேலையாக வந்தோம். அதனால் இந்த பதிவு, மழைக்கு முன்னாடி வீட்டுக்கு செல்ல வேண்டும். அதனால் இந்த பதிவை நான் இத்துடன் நிறைவு செய்கிறேன்.